நாகை நகர பகுதியில் செயல்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளி பிரிவுகளை ஒரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகையில் இயங்கி வந்த மாவட்ட மருத்துவமனை இன்றோடு முற்றிலுமாக மூடப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி மக்களை சொல்லாலான துயரத்துக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. நாகை மருத்துவமனை என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியா சுதந்திர போது தஞ்சாவூர் கீழத்தஞ்சை மேலத்தஞ்சை என்ற நிலையிலே நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாவதற்கு முன்பாகவே மாவட்ட மருத்துவமனை என்ற அந்தஸ்தை பெற்ற மருத்துவமனையாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 மருத்துவமனைகள் ஒன்று மேலத்தஞ்சாவூர் மருத்துவமனை, இன்னொன்று கீழத்தஞ்சை மருத்துவமனை என்று நாகப்பட்டினம் மருத்துவத்தை கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலே நாகப்பட்டினம் மாவட்டம் 1996ஆம் ஆண்டு புதிதாக அறிவிக்கப்பட்ட பொழுதும் அது அதே நிலையிலே மேம்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்று நாகப்பட்டினம் மாவட்ட மருத்துவமனையில் இயங்கி வந்த கேஸ்வால்டி என்று சொல்லப்படுகின்ற அவசிய சிகிச்சை பிரிவு உள்பட்ட அனைத்து பிரிவுகளும் சிறப்பாக இயங்கி வந்த அனைத்து பிரிவுகளும் மூடப்படுகிறது என்ற செய்தி மிகவும் வருத்தத்துக்குரியது. இது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயவு செய்து கவனத்தில் கொண்டு நாகை மாவட்ட மருத்துவமனையில் இங்கே எந்த செலவும் தேவையில்லை, அது இடம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கின்ற காரணத்தினால மருத்துவரை மட்டும் நியமித்து குறைந்தபட்சம் அவசர சிகிச்சை பிரிவையாவது நடத்த வேண்டும். கேட்டால் நான் 3 மாதத்துக்கு ஓபிஐ நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். அது 3 மாதத்துக்கு என்ன கொசுறு? ஆகவே தயவு செய்து மீண்டும் மீண்டும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நாகை மக்களை தயவுசெய்து ஒரு அனாதைகளாக விட்டுவிட வேண்டாம். தயவு செய்து மீண்டும் இதை இயக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.